நீ நான் காதல் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அணுவும், அவங்க அப்பாவும் வெளிய கிளம்புறதுக்காக பைக் எடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. அந்த இடத்துல நம்ம ஆகாஷ் இருக்கிறாப்ல. ஆகாஷ் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஆரம்பத்துல அவரு தடுக்கிறாரு. ஆனாலும் பைக்கு ஸ்டார்ட் ஆகல இல்லையா? ஸோ வேற வழியே இல்ல. ஆகாஷை தான் பார்க்க விடுறாங்க. ஆனா அவரு கொஞ்ச நேரம் அடிச்சு பார்த்துட்டு, வண்டியில பெட்ரோலோ இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஏன்பா போன வாரம் தான்பா போட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்பா ஒரு வாரமாவா பெட்ரோல் போட்டு ஓட்டிட்டு இருக்கீங்க? ஸோ அங்கங்க போனதெல்லாம் ஆயிருக்காதா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் உங்களுக்கு ஞாபகமே வருது. அதுக்கப்புறம் சைக்கிளில் அழைச்சிக்கிட்டு போறாரு. ஸோ அந்த இடத்துல நம்ம ஆகாஷ் வந்து அணுகிட்ட ஒரு ரொமான்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி தான் காமிக்கிறாங்கங்க. ஸோ இங்கே நம்ம ஆள் முரளி வந்து பார்த்திங்கன்னா எப்படியாச்சும் அபியை பார்க்க வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு இல்லையா? அந்த நேரம் பார்த்து நம்ம ஆகாஷோட அம்மா வந்து பார்த்திங்கன்னா தரையில் எண்ணெய் ஊற்றி வச்சுருப்பாங்களாட்டுக்கு அதில் காலை வச்சு வழுக்கி விழுந்துட்டு 2 நாள் வந்து நவர முடியாத மாதிரி காலில் கட்டை போட்டு படுத்துட்டாரு. ஸோ அபிக்கு ஃபோன் பண்ணி நான் இப்போ வரலான்னு தான் இருந்தேன். ஆனால் என்னால் 2 நாள் வர முடியாது. கண்டிப்பாக 2 நாளில் நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முரளி ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த துணிக்கடைக்காரர் என்ன பிளான் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபியை அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அபியோட ஃபோட்டோவையும் நம்ம ராகவோட ஃபோட்டோவையும் சேர்த்து வச்சு ஊர் ஃபுல்லாகவே போஸ்டர் அடித்து ஓட்டுற மாதிரி வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு. ஆனால் மறுநாள் காலையில் ஏந்திரிச்சு பார்த்தா போஸ்டரே மாறி இருக்கு. அதில் என்னடானா அந்த துணிக்கடைக்காரரும் அவரோட அசிஸ்டண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா கோமணத்தோட போஸ்டர் போட்டு தன்னோட துணிக்கடைக்கு விளம்பரப்படுத்துகிற மாதிரி போஸ்டர் ஊர் ஃபுல்லாகவே அடித்து ஒட்டி இருக்கிறாங்க. எப்படா இது நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியில் வந்து இதெல்லாம் அந்த சிவராமனோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அபியோட வீட்டுக்கு வந்து பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் அங்கே சிவராமன் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த போஸ்டரை பார்க்குறாங்க. ஸோ இது எப்படி நடந்தது அப்படிங்கிற மாதிரி ஃப்ளாஷ்பேக்லாம் காமிக்கிறாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம ஆகாஷும் ராகவும் பேசிக்கிட்டே வரும்பொழுது போஸ்டர் ஒட்டுறதை கவனிச்சிடுறாங்க. ஸோ அந்த போஸ்டரில் என்ன இருக்கிறது பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க 2 பேர்த்தையும் பிடிச்சி மிரட்டி, நான் அதை விட காசு தரேன், நாங்கள் சொல்கிற மாதிரி ஊர் ஃபுல்லாக போஸ்டர் ஒட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகவும் ஆகாஷும் செஞ்ச வேலை தான் இது எல்லாமே. இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அபிக்கும் தெரியும். ஏன்னா அபியும் நைட்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த போஸ்டரை பார்த்துட்டு அவங்களுக்கும் அந்த பிளானை எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த துணிக்கடைக்காரரை பார்த்துட்டு பயங்கரமாக கோவப்பட்டு, ஒழுங்கு மரியாதை இப்பயே என் காசெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம அபியோட அப்பா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இன்றைக்கி இது தாங்க நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.